மீனம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்று முதல் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்றபோது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும், ரிஷபத்தில் குருவும், கடகத்தில் செவ்வாய் நீச்சநிலையிலும், கன்னியில் கேதுவும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக உடைத்தெறிவது மட்டுமில்லாமல் வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும். புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் உங்களுடைய முழு திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் முழுவதுமாக எளிதில் கைகூடி வருவதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் உங்களுடைய புகழின் உச்சத்தை அடையக்கூடிய விதத்திலும் வருமானங்களில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை செவ்வாயின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் பலப்படுத்துகிறார். சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள், அலைச்சல்கள், சிரமங்கள், சங்கடங்கள், நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நிச்சயமாகவே குறைந்து மறையும். இந்த நேரத்தில் எந்தவொரு பணியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றை கனகச்சிதமாக, செம்மையாக, மிகச் சிறப்பாக சிந்தித்து செயலாக்கம் செய்வதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து நீங்கள் பெற முடியும். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள், கஷ்டநஷ்டங்கள் விலகும். உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சூரியனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. மிகவும் பலமாக பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகன், மங்களகாரகன் செவ்வாய் இந்த நேரத்தில் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான விஷயங்களை இனிதாக நிறைவேற்றிக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டுமென்று உங்களுடைய ஆசையில் நல்லபல வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். செவ்வாயின் அமைப்பால் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணங்களில் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பை பார்க்கின்றபோது உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரநிலையில் பயணித்து பிறகு வக்ரம் நிவர்த்தி பெற்று தற்போது சுபபலம் பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே புதனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானம், 12ஆம் இடமான செலவு ஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரித்து இந்த இடங்களை பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார். சந்திரன் இந்த மாதிரியான இடங்களை பலம் சேர்க்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் வெற்றிகளும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகளை நிறைந்து பெறுவது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் கிடைக்கிறது. மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது கிரகநிலைகளில் உருவாகக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான பெருங்கொண்ட சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் தன்னுடைய கடைசி பயண காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் திட்டமிட்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை முழுவதுமாக உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக குரு பார்த்தால் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் மிகவும் அருமையாக பலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார். மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பலமுள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் முன்னேற்றங்களையும் பன்மடங்கு அதிக அளவில் நீங்கள் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக குரு தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை சிரமங்களை முழுவதுமாக உடைத்து எறிந்து நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு உருவாக்கி கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளும் மகிழ்ச்சிகளுக்குமான இனிமைகளுக்குமான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். குருவின் அமைப்பு மிகவும் பலமான நல்லபல மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறது. மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களிலேயே மற்றுமொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சனியின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது. ஏனெனில் இரட்டிப்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே நீங்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த தருணங்களில் கண்டிப்பாகவே இல்லை என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சனி தெளிவுபடுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பாராத சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை நீக்க முடியும். அது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் நிச்சயமாகவே சனி தெளிவுபடுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக அளவிலான பணிச்சுமைகளையும் அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய முதல்தர வாய்ப்புகள் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக சனி உருவாக்கி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தை சற்று கவனத்துடன் விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடியவர் சனி. எனவே சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய தசா புத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்றபோது ராகு உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். கேது மிகவும் பலமாக ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை விட்டு விலகி அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 26ஆம் தேதி திருக்கணிதத்தின்படி ராகுகேதுக்களின் பெயர்ச்சி நிகழ்கிறது. சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பில்
ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என அனைத்தையும் நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறது என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் எடுத்துக்காட்டுகின்றன. ராகு உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவதும் கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைவதும் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்களை நீக்கி மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நன்மைகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தோஷமான சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. இந்த வாரகாலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.